ஹலோ வாரியர்ஸ் இன் கிரைஸ்ட், காட் bless யூ ஆல். பாவம் பண்ணிட்டீங்களா ஆண்டவருக்கு விரோதமாக? ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வசனம் தான் இது, வெப்பன் ஆஃப் த டே. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் இன்னைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்ம பண்ணுற ரொம்ப தப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சம்டைம்ஸ் நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த கேப் அதிகமாக்கிடுறோம். மறுபடியும் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் 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 போயிடுறோம். ஆனால் அதான் தப்பு. இந்த வேலை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாவம் பண்ணால் கூட நம்ம அடுத்த நிமிஷமே முட்டி போட்டு ஜெபிச்சு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அவர் மனுஷன் இல்லைங்க, நம்மளோட பாவத்தை வச்சு நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு. அவர் தேவன். என்னோட மகள் மீண்டும் என்கிட்ட வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் ஏங்குற ஒரு தேவங்க அவர். இந்த வேலையில் கூட நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு இப்போவே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காரு. ஸோ இப்போவே டூ இட் நவ். ஓகே, எந்த மாதிரி பாவமாக இருந்தாலும் சரி அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ மீண்டுமா அவருக்குள்ளே வரணும், அதான் அவரோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே வெற்றியாக என்கரேஜ்மெண்ட்டாக சூப்பராக அமையட்டும். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. காட் bless யூ ஆல்.